திருப்புகழ் 279. பகல் இராவினும் கர்வியார் அனம் பருகி ஆவி கொண்டு உடல் பேணி பழைய வேதமும் புதிய நூல்களும் பல புராணமும் சில ஓதி அகல நீளம் என்று அளவு கூறு அரும் பொருளிலே அமைந்து அடைவோரை அசடர் மூகர் என்று அவலமே ஒழிந்து அறிவிலேன் அழிந்திடலாமோ. சகல லோகமும் புகழ நாள்தோறும் சரிகிலாத செங்கழு நீரும் தளவு நீபமும் புனையும் மார்க தென் தணிகை மேவு செங்கதிர்வேலா சிகர பூதரம் தகர நான்முகன் சிறுகு வாசவன் சிறை மீள திமிர சாகரம் கதர மாமரம் சிதற வேல்விடும் பெருமாளே. திமிர சாகரம் கதற மாமரம் சிதற வேல்விடும் பெருமாளே. எல்லா உலகங்களும் புகழுமாறு நாள்தோறும் மலரும் செயல் நீங்காத செங்கழு நீரும் திருத்தணியில் 3 வேளைகளிலும் உட்பல மலரும் திருத்தணிகை மேல் வீற்றிருக்கும் ஒளி உடைய வேலனே. தவளமும் கடம்ப மலரும் அணியும் மார்பனே. உச்சியை உடைய மலையான கிரௌஞ்சம் பொடியாயாகவும் நான்முகரும் தன் உயர்ந்த நிலையினின்று தாழ்வுபட்ட இந்திரனும் சிறையினின்று மீட்சி பெறவும் இருளை உடைய திமிர சாகரம் கதற இருளை உடைய கடல் ஒலிக்கவும் அதன் நடுவில் நின்ற சூரனான மாமரம் அழியவும் மாமரம் சிதற வேலை விட்டு அருளிய பெருமாளே. பகலிலும் இரவிலும் இந்த உடலான கருவியினால் உணவை உண்டு அதனால் உயிரை பாதுகாத்து பல வேதங்களையும் புதிய நல்ல நூல்களையும் பல வகையான புராணங்களையும் ஒரு வகையாய் சிலவற்றை ஓதி அகலம் நீளம் என்ற ஓர் அளவு கூற இயலாத பேரின்பப் பொருளில் உள்ளம் வைத்து அடைய வல்லவரை மூடர் என்றும் ஊமையர் என்றும் வீண் சொற்களை சொல்லி அறிவிலியான நான் அழியலாமோ. அவ்வாறு அழியா வண்ணம் என்னை நின் திருவருள் காக்க வேண்டும்.